அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, நபியோடு இருந்தவர்கள் என்கின்ற இந்த தொடரில் இன்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கலந்துரையாட இருப்பது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய வாழ்க்கை சரிதையாகும். அந்த வகையில் ஹம்ஸத் பின் அப்துல் முத்தலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய சகோதரர் தான் இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கின்றனர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சாவாக இருக்கின்றவர். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால்குடி சகோதரராகவும் அவர்கள் இருந்திருக்கின்றார். ஏனென்றால் நபி அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுமார் 2 வருடங்கள் தான் வித்தியாசமானவர். எனவே இவர்கள் இருவரும் சுவைபா என்கின்ற பெண்ணிடத்திலே ஒரே நேரத்தில் பால் குடித்திருக்கின்றார். எனவே அவர்கள் அந்த வகையிலும் அவர்கள் பால்குடி சகோதரர்களாக இருக்கிறார்கள். அதே வந்து சாச்சா மகனாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆரம்பம் முதல் பயணித்தவர்களில் இவர்கள் ஒருவராக இருக்கின்றார்கள். என்றாலும் நபி அவர்களுடைய மரணம் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கை நீடிக்கவில்லை. இவர்கள் நபி அவர்களுக்கு முன்னரே மரணிக்கின்றார்கள். உஹது யுத்தத்திலே இவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். கொலை செய்யப்பட்டு ஷஹாதத் பட்டத்தை இவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே நபி அவர்களோடு இறுதி வரை பயணிக்காத போதிலும் நபி அவர்கள் இவர்கள் வாழும் வரை நபி அவர்களோடு வாழ்ந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. இவர்கள் தன்னுடைய ஆயுட்காலம் முடியும் வரைக்கும் நபியோடு இருந்தார்கள், இருந்து பணி செய்தார்கள் என்பதுதான் முக்கியம். நபி அவர்களோடு இருந்து எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொள்ளவில்லை. நபி அவர்களோடு இருந்து எல்லா குர்ஆனுடைய சட்டதிட்டங்களையும் அவர்கள் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் வைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உயிரை இடையிலே எடுத்துக் கொண்டார். என்றால் அவர்கள் இறுதி வரைக்கும் நபியோடு இருந்தார்கள், நபிக்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள், உதவி ஒத்தாசை செய்தார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு அவர்கள் பணி செய்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாகும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 வயது மூத்தவராக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் 569ஆம் ஆண்டு பிறக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 571ஆம் ஆண்டு பிறக்கின்றார்கள். இவர்கள் 569ஆம் ஆண்டு பிறக்கின்றார்கள். ஜாஹிலியா காலத்திலே ஒரு யுத்தம் நடைபெற்றது, ஹர்புல் ஃபுஜ்ஜார். அந்த ஹர்புல் ஃபுஜ்ஜார் என்கின்ற அந்த யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் இருவரும் கலந்து கொள்கின்றார். அது இந்த குறைஷியர்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற அந்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திலே இவர்கள் கலந்து கொண்டு அதுதான் அவர்கள் முதலாவதாக யுத்த பயிற்சி பெற்ற ஒரு களமாகவும் அதுதான் அவர்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்தை முன்னின்று நடாத்துவது அல்லது ஹதீஜா நாயகியுடைய அந்த திருமணத்தை முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியவராகவும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார். நபி அவர்களுடைய திருமணத்தை மேற்கொள்வதில் ஒரு பெரிய பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா என்ற அன்னையிடமிருந்து இப்படியான அழைப்பு வந்த போது தன்னுடைய சாச்சாமார்களிடத்திலே போய் சொல்கின்றார். அந்த நேரத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திருமணத்தை நடாத்தி வைப்பது, அவர்கள் முன்னின்று உழைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் நபி அவர்களோடே சிறிய வயது முதல் பயணித்த ஒருவராக அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னணி ஒரு வித்தியாசமான பின்னணி, ஒரு ஆச்சரியமான பின்னணி. ஒவ்வொரு சஹாபியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற அல்லது நபியோடு இணைந்து கொள்கின்ற வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு. அந்த வகையில் ஒரு தனித்துவமான ஒரு வரலாற்று பின்னணி. இவர்கள் எப்படி நபியோடு இணைந்து கொண்டார்கள், நபியோடு இணைந்து கொள்வதற்கு எப்படியான ஒரு சூழல் அவர்களுக்கு உருவாகி இருந்தது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்பமாக பிரச்சாரம் செய்த பொழுது ஆரம்பத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். முதலாவது வருடத்தில் 2வது 3வது 4வது வருடங்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி அவர்கள் ரகசிய பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் முதல் 3 வருடங்கள். அந்த காலத்தில் இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். நபி அவர்கள் பகிரங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்றார்கள். தன்னுடைய குடும்பத்தினருக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று குறைஷியர்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். பிற மக்காவிற்கும் எல்லோருக்கும்
பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களும் கடுமையான சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உட்படுகின்றார்கள். அந்த சோதனைகளின் துன்பங்களின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தினரை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த பலரை ஹபஷா என்கின்ற அந்த நாட்டுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த அந்த ஹபஷா நாட்டுக்கு 2 ஹிஜ்ரத்துகள் மேற்கொள்ளப்படுது. முதலாவது ஹிஜ்ரத்திலே சுமார் 13 பேர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அந்த ஹிஜ்ரத்தை தொடர்ந்து, முதலாவது ஹிஜ்ரத்தை தொடர்ந்து அதாவது மக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற சம்பவம் நடைபெறுகிறது. முதலாவது அந்த ஹிஜ்ரத்தை தொடர்ந்து மக்காவிலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த பின்னணியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சாமார்கள் பலர் இருந்தார், அவர்களுடைய தந்தையுடைய சகோதரர்கள் பலர் இருந்தார். அவர்கள் ஒருவர் மாத்திரம்தான் நபி அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவர் அபூ தாலிப் மாத்திரம்தான் நபி அவர்களுக்கு ஒத்துழைப்பவர்களாக இருந்தார்கள். ஏனையவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவோ அல்லது அவர்களுடைய தஅவாவுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக, அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னால் நபி அவர்கள் சொல்கின்ற செய்தியை தன்னுடைய சொந்த சாட்சாமார்களை ஏற்றுக்கொள்ளாத போது எப்படி அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்? நீ மிகப்பெரிய ஒரு சோதனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொள்கிறார். தன்னுடைய சொந்த தந்தையுடைய சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளாத போது ஏனைய மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை மக்காவுக்கு வெளியே சென்றிருக்கின்றார்கள். சென்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில், அவர்கள் வேட்டைக்காக சென்றிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலை அடிவாரத்திலே தனியாக அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த வழியாக அபூஜஹல் கடந்து செல்கின்றார். அபூஜஹல் கடந்து செல்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கடுமையான வார்த்தைகளால் ஏசுகின்றார்கள். நபி அவர்களை திட்டுகின்றார்கள், நபி அவர்களை புண்படுத்துகின்றார்கள், நபி அவர்களை வார்த்தைகளால் அவர்கள் கஷ்டப்படுத்துகின்றார்கள். அபூஜஹல் கஷ்டப்படுத்துகின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் எந்த ஒன்றையுமே பேசவில்லை, அவர்கள் மௌனம் காக்கின்றார். நபி அவர்கள் மௌனம் காத்தது அபூஜஹலுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் சொல்லாமல், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் மௌனம் காத்தது அவர்கள் அபூஜஹலுடைய கோபத்தை இன்னும் அதிகரிக்கும். எனவே அபூஜஹல் என்ன செய்கின்றார்? ஒரு கல்லை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கின்றார். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் பட்டு அங்கு இரத்தம் வடிந்தோடுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒன்றும் அபூஜஹலுக்கு செய்யவில்லை. அபூஜஹலும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று அவனும் சென்று விடுகின்றார். இப்படி ஒரு அநியாயத்தை செய்துவிட்டு அபூஜஹல் மறைந்து விடுகின்றார். ஆனால் அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா ஞானம் மிக்கவன். அந்த வகையில் இந்த இப்போ மக்காவுடைய அந்த சஃபா மலை அடிவாரத்தில் இந்த விடயம் நடக்குது. மனிதர்கள் யாரும் காணவில்லை என்றுதான் அபூஜஹல் சிந்திக்கின்றார். ஆனால் ஒரே ஒரு பெண் மாத்திரம் இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அபூஜஹலுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அப்துல்லா பின் ஜதான் என்பவருடைய அந்த அடிமை பெண் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டு இருந்துவிட்டு இந்த விடயத்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற போது அவர்களிடத்திலே சொல்கின்றார். இப்போது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு காஃபிர், இதனை பார்த்து கொண்டிருந்தவரும் ஒரு காஃபிர். சரி, இந்த விடயத்தை அவருடைய அந்த குறிப்பிட்ட அந்த பார்த்து கொண்டிருந்த அவருடைய எஜமானும் காபிராகத்தான் இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா யாரை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்கிறார் பாருங்கள். ஒரு காஃபிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்புறுத்தப்படுவது, ஒரு காஃபிர் தான் அநியாயம் செய்வது, மறுபுறத்தில் ஒரு காஃபிர் தான் அந்த விடயத்தை பார்த்து கொண்டிருப்பது. அதே நேரத்தில் இந்த விடயத்தை நபி அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை சொல்வதும் ஒரு காஃபிரிடம் தான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை என்று அவர்கள் காஃபிராக இருக்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியும், நபி அவர்கள் எத்தி வைத்திருக்கிறார்கள், நிராகரித்திருக்கிறார்கள், அவர் காஃபிராகத்தான் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா இந்த காஃபிர்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உதவியை செய்வதையும் பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அடிமை பெண் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள்,
லவ் ரஅய்த மா லக்கிய இப்னு அஹீக முஹம்மத், இப்படி சொல்றார், உங்களுடைய சகோதரனின் மகன் பட்ட துன்பத்தை நீங்கள் கண்டிருந்தால் என்று சகோதரின் மகன் என்று சொல்கின்ற போது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இப்போது ஒரு 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 குடும்ப ரோசம் ஒன்று தன்னுடைய அந்த காலத்தில் இருந்த ஒரு உணர்வு என்ன, தன்னுடைய இரத்த உறவு தன்னுடைய குடும்ப உறவு என்று அவங்களுக்கு ஒரு பாசம் கூடை பயத்தை சொல்கின்றார்களே. லவ் ரஅய்த மா லக்கிய இப்னு அஹீக முஹம்மத் ஆனிஃப மின் அபில் ஹக்கம் பின் ஹிஷாம், அதாவது அபூஜஹல் உங்களுடைய சகோதரன் மகனுக்கு செய்த துன்பத்தை நீங்கள் கண்டிருந்தார்கள் என்றால் நீங்கள் அதாவது அப்படி சொல்லி அவரை தூண்டு, இப்படியே அந்த நடந்த விஷயத்தை எல்லாரும் சொல்றது. அவர்கள் அபூஜஹலுக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் நடந்தது, அபூஜஹல் பிறகு கல்லடிச்சு ரசூலுல்லாஹ்வை காயப்படுத்தினது, பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எந்த ஒன்றுமே சொல்லாமல் அவர்கள் திரும்பி சென்றது. இந்த விடயத்தில் சொன்னே இப்ப ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரோசம் தலைக்கு மேல போகுது. ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறது யாரும் இல்லை, குடும்பத்தில் பாதுகாக்கிறது யாரும் இல்லை. சரி, இவ்வளவு நாள் நாங்கள் எங்கே இருக்கிறோம்? ரசூல் தன்னுடைய சகோதரன் மகன் என்ன செய்கிறார், அடிபட்டு துன்பப்பட்டு இருக்கிறார். போதாதுக்கு அவருக்கு தந்தை இல்லை, ரைட், அவரை ஒரு அனாதை ஆனார். அப்போ அனாதைன்றதுக்கு சின்ன ஆள் அல்ல, ரைட், ஆனால் என்ன தந்தை இல்லை தாய் இல்லை யாரும் இல்லாதால் அப்போ நாங்கள் தான் சகோதரங்கள் ஈக்குவம் தந்தையிட அவருக்கு எந்த பிரயோசனமும் இல்லையா என்ற ஒரு கவலை அவர்கிட்ட வரும். அப்போ என்ன செய்கிறாரு ஹம்சா, உடனடியாக அபூஜஹலை தேடி போகிறான். அபூஜஹலை தேடி போனா அபூஜஹல் மஸ்ஜிதுல் ஹராம்ல கஅபத்துல்லாஹ்வுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார். வேகமாக எல்லாரையும் தள்ளி கொண்டு அபூஜஹலை நோக்கி பேய்த்து அபூஜஹலுக்கு முன்னால் நின்று அவருடைய ஈட்டி எடுத்து அபூஜஹலுக்கு அடித்து அபூஜஹலை காயப்படுத்து. அபூஜஹலுடைய உடம்புலேருந்து ரத்தம் வடிஞ்சோடு. அங்கே இருக்கிற சிலர் என்ன செய்கிறாங்க, இதற்காக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பழி வாங்குறதுக்கு உட்பட. அப்போ அந்த சந்தர்ப்பம் அபூஜஹல் சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி நடக்குது என்னென்றால், அடிக்கிற நேரம் அடிச்சுட்டு சொல்றேன்னா அத்தஸ்துமுஹு அனா அலா தீனி, நான் முஹம்மதுடைய தீனில் நான் இருக்கிற நேரம் நீங்கள் எப்படி அவருக்கு ஏசேல்னு சொல்கிறேன். உண்மைக்கு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டில்லை, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டில்லை. ஆனால் இவர் சொன்னது என்ன வைத்து அபூஜஹல்கிட்ட சொன்ன செய்தி என்னண்டா, நான் அவருடைய தீனில் இருக்கிற நேரம் நீங்கள் எப்படி அவருக்கு ஏசேலும் அக்கூலுமா யக்கூல், அவர் சொல்கிறதான் நானும் சொல்கிறேன், நீங்கள் முடியும்டா நீங்கள் என்ன திருப்பி அடிங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த நேரத்தில் அபூஜஹல் கடுமையாக அவமானப்படுறார். அபூஜஹல் ரசூலுல்லாஹ்வை காயப்படுத்தினது யாரும் காணாத ஒரு இடத்துல. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு காபிரை கொண்டு அபூஜஹல் அவமானப்படுத்துறது மனிதர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் மத்தி. அபூஜஹல் பெரிய அவமானம். கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் வச்சு அடி வாங்கிக்கிறார். கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் வச்சுனே அவருடைய மேலில் ரத்தம் அடி. அவர் சமூக தலைவர் பெரிய ஆள். ஆனால் என்ன ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பழி வாங்குறதுக்கு சிலர் முயற்சிக்கிற நேரம் அபூஜஹல் சொல்கிறாங்க, தஅவுஹு, அவரை விட்டுடுங்க, அவருக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஃபைன்னி வல்லாஹி கது சபப்து இப்னு அஹி, நான் அவருடைய சகோதரமான நான் துன்புறுத்தினேன், அவர் ஏசினேன், என்னை விட்டுடுங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்கிறார், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி அடிச்சுட்டு கஅபத்துல்லாஹ்வை போய்த்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறார், யா அல்லாஹ் என்னை உள்ளத்தை விரிச்சித்தான் சொல்லி. ஏன்னா அவங்க அல்லாஹ் நம்பி வாழ்ந்தாக்கத்தான் அந்த நேரம். ஆனால் ரசூலை ஏற்றுக்கொள்ள இல்லை. அல்லாஹ் பற்றி அவங்களுக்கு தெரியும், கஅபத்துல்லாஹ்வுக்கு ஒரு ரப்பி இருக்கிறேன்னு தெரியும், அது அல்லாஹ்வுன்னு தெரியும். அப்போ என்ன அவன் வளமை அப்படி துஆ கேட்பாங்க. அப்போ கேட்டு பிறகு என்ன செய்ய ரசூல்கிட்ட போய்த்து ரசூல்கிட்ட தன்னை உள்ளத்தை விரிச்சு தருமாறு துஆ கேட்டு ரசூலுல்லாஹ் அவருக்காக துஆ செய்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். இப்படி தான் இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். ஒரு வித்தியாசமான ஒரு 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 காட்சியும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற காட்சியை பாருமா. அவருக்கு அழைப்பு கொடுக்கவும் இல்லை, அவர் போய் சொல்லவும் இல்லை, அவருக்கு என்ன குர்ஆன் ஓதி காட்டவும் இல்லை, அவருக்கு என்ன எதுவும் இல்லை. இப்படி ஒரு இன்சிடென்ட் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அந்த இன்சிடென்ட் என்ன செய்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணமாக அமைது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறவராக அவர் மாற. உண்மையில் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னர் இஸ்லாத்தை ஹம்சா ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ள முன்னர் நடிகர் சொன்னது போல ரசூல் ஸல்லல்லாஹு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இஸ்லாத்தை முன் வச்சான். வான்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியை நீங்கள் உங்களுடைய நெருக்கமான குடும்பத்தினருக்கு நீங்கள் இஸ்லாத்தை எத்தி வையுங்கள், எச்சரியுங்கள் என்று சொன்ன நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்திலிருந்து 40 பேர் என்ன கொண்ட குடும்ப அங்கத்தினவர்கள் ஒன்று சேர்த்து சொன்னாங்க. அந்த நேரத்தில் அபூ தாலிப், ஹம்சா, அபூ லஹப் போன்ற எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரையும் இஸ்லாத்தை நோக்கி அழைச்சாங்க. அப்போ அந்த நேரத்தை கூட ஏற்றுக்கொள்ளல, அந்த நேரத்தில் கூட ஹம்சா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்போ அந்த நேரம் அவருக்கு பாக்கியம் இருக்கல. ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பாருங்க,
ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபியோடு சேர்ந்து கொள்கிற வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மனிதர் நேர்வழி பெறுவதற்கு பல காரணம் இருக்கு. ஒருவர் மனிதர் நேர்வழி பெறுகிறேன் பல காரணம் ஆயிக்கணும். அவர் வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு பிரச்சனை ஆயிக்கணும், அவர் வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு விஷயமா ஆயிக்கணும். எதுவாகுமே என்ன செய்யலாம், அது இருக்கேலும்ன்றதை எடுத்து காட்டுறத பார்க்கணும். அதே நேரத்தில் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மற்றொரு சாட்சா அபூ லஹப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை செய்கிறாங்க, ஒரு முறை நோவிலப்படுத்துகிற நேரம் இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அவரை தடுத்து சொல்கிறாங்க, சாஹிபி அஹ்மத் என்ற சகோதரன், அவன் மடையன், அவருக்கு நீங்கள் செய்யலாம், அவர் செய்கிற விடயங்களை நீங்கள் பொருட்படுத்த வாடம்னு சொல்லி ஒரு சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ லஹப்பிலிருந்து பாதுகாத்தவராகவும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ட வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கின்ற அந்த விடயத்துக்காக அர்ப்பணிக்கிறார். அதன் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்றதுக்கும் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்றதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோடனே இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறாங்க, மார்க்கத்துக்காக பணி செய்கிறாங்க, ரசூலுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அப்போ அவங்க மார்க்கத்தை உதாரணம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோடனே அங்கே தொழுகை கடமை ஆயிக்கல, நோம்பிக்கல, சக்காத்திக்கல, ஹஜ்ஜிக்கல, சட்டத்திட்டங்கள் ஈக்கல. சில நேரம் அவர் மதுபானம் குடிக்கிறவங்க மதுபானம் குடிச்சோன்னு தான் இந்திப்பார். அப்போ மதுபானத்தை குடிச்சோன்னு தான் ரசூலை பாதுகாத்திப்பார். என்ன ரசூல் மதுபானம் கடை அந்த இடத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கல். ஆனால் அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது, இந்த மார்க்கத்தை கொள்கையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோன்னே இந்த மார்க்கத்துக்காக ஏதாவது பணி செய்யும், நபியோர்களை பாதுகாக்கணும், மார்க்கத்தை அடுத்தாக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வருது, அப்படி ஒரு தேவையை நாங்கள் அப்படி ஒரு விஷயமா இந்த மார்க்கம் எங்களுக்கு என்ன எங்கள்கிட்ட உருவாக்குறதா எங்களுக்கு விளங்குது. அப்படி இல்லை, இந்த மார்க்கத்தை ஒரு ஏற்றுக்கொள்றதே பெரிய ஒரு சுமையை அவர் சுமந்து கொள்றார். அந்த சுமை என்ன செய்யுது, அவருக்கு நிறைய கடமைகளை பொறுப்புகளை தருது. அப்போ அதைத்தான் இந்த சஹாபாக்களோட சம்பவங்கள் வரலாறு எங்களுக்கு சொல்றதை பார்க்கலாம். அப்போ அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறதுல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான பங்களிப்பு செய்கிறார். எங்களுக்கு தெரியும், இப்போ ஹிஜ்ரி நுபுவத் 6ஆம் ஆண்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாம் இந்த ரெண்டு பேராலையும் பலமடி. இப்போ மக்கள் இருக்கிற குறைஷி காபிர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏண்டா, பெரிய பலமான மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் பலமடைஞ்சு கொண்டு போகுது. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், நாங்கள் தடுக்கிறேன்டா, அவங்க வேறொரு வழிமுறையை போகிறாங்க. வேறொரு வழிமுறை போகிறோன்னா என்னென்னா, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் பனு ஹாஷிம் குடும்பத்தினர்களையும் ஒரு முற்றுமுழுதாக ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. பொருளாதார தடை ஒன்றை விதிக்கிறாங்க, ஒரு பொருளாதார முற்றுகையை மேற்கொள்கிறாங்க, அவர்களோட எந்த ஒரு உடன்படிக்கையும் செய்து கொள்றாங்க, ஒரு நிலைப்பாட்டு வராங்க. யாரும் இந்த குடும்பத்தோட திருமண பந்தம் வச்சுக்கொள்ளக்கூடாது, வியாபார பந்தம் வச்சுக்கொள்ளக்கூடாது, அவர்களோட விற்கவோ வாங்கவோ கூடாது என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை எழுதி கௌபத்துல்லாஹ்ல அவங்க தொங்க விடுறாங்க. அது சொல்றோமே, அது ஒரு உடன்படிக்கை. அதாவது ஏனைய குறைஷி குலத்தை சேர்ந்த எல்லாரும் இந்த பனு ஹாஷிம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்களையும் முற்று முழுதாக புறக்கணிக்க, சும்மா ஒரு நாட்கள் அல்ல 3 வருடங்கள் புறக்கணிச்சாங்க. ரைட், அவங்களோட வியாபாரம் இல்லை, குடும்ப திருமண உடன்படிக்கை செய்கிறது, அவங்களுக்கு யாராவது உணவு கொண்டு போகிறது அந்த உணவை தடுக்கிறது, ரைட், அவங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் வழங்குறது. ரகசியமாக தான் அந்த நேரத்தில் ஆக்கள் உணவை கொண்டு போனாங்க. அவங்க ஷாபு அபு தாலிப் என்று சொல்லி அவருக்கு இருந்து ஒரு பள்ளத்தாக்கிச்சு. அந்த பள்ளத்தாக்கில் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தாங்க. எல்லாரும் தங்களோட வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துல போய் ஹட் அடிச்சு டென்ட் அடிச்சு அதில் தான் நீந்தாங்க. என்னே இப்போ என்னத்துக்காக இருந்தது, ரசூல்லா பாதுகாக்கிறதுக்காக. ரசூல்லா பாதுகாக்கிறதுக்காக அபூ தாலிப் என்ன செய்வார், இரவு நேரங்கள்ல அந்த நேரத்துலனே குறைஷி காபிர்கள் யாராவது தாக்குவாங்களான்னு இருக்கிறதுக்காக அவர் கண் விழிச்சு பாதுகாத்துக் கொள்வார். அவர் சொல்லுவாராம், என்ன அபூ தாலிப் சொல்லுவாராம், நீங்க என்ன எந்த கட்டில படுங்க, நான் இருக்கிற இடத்துல நீங்க படுங்க, நான் என்ன செய்யணும் நீங்க இருக்கிற இடத்துல படுப்பேன். அல்லது என்ன செய்வாராம் அபூ தாலிப், இன்னும் சில இளைஞர்களை சொல்லுவாராம், நீங்க இந்த முஹம்மது இருக்கிற இடத்துல நீங்க படுத்துவோங்க, அவர் வேறொரு இடத்துல வைத்து படுத்துக் கொள்ளட்டும். இப்படி கடுமையான பாதுகாப்புக்காகத்தான் அந்த இந்த அபூ தாலிபும் அதோடு சேர்ந்து நினைச்சாங்க. ஹம்சா ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் சேர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சுமார் 3 வருடங்கள் பாதுகாக்க. அப்போ அந்த அதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் செய்கிறத பார்க்க.
சரி, இப்படி ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை 3 வருடங்களாக ரசூலுல்லாஹ் பாதுகாக்கின்ற ஒரு பங்களிப்பை அவர்கள் செய்கிறார். பிறகு எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் மதீனாவில் இருக்கிற சில மனிதர்களோடு ஏற்பட்ட உறவின் காரணமாக மதீனாவில் இருக்கிறவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதை தொடர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறார். இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் போகிறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போகிறது கொஞ்ச காலத்துக்கு முன்பு தான் அவர் என்ன செய்கிறார், அவர் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் மக்கால் இருக்கிற நேரம் தான் மதீனாவில் இருக்கிற நேரம் தான் 2 பேரா சகோதரர்களாக சேர்த்து வச்சிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரசூலுல்லாஹ்வுடைய ஏற்கனவே அதாவது அடிமையாக இருந்து ஸெய்த் இப்னு ஹாரிஸா என்கிறவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களாக சேர்த்து வச்சுட்டார். மக்காலையும் அவர்கள் தான் சகோதரராக இருந்தார்கள், மதீனாவிலும் அவர்கள் தான் சகோதரர்கள். மதீனாவில் போய்த்து அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்அத் இப்னு ஸுராரா என்பவருடைய வீட்டில் தங்குறாங்க. ஏன்னா மதீனாவுக்கு போனால் அங்கே வீடு இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திருக்காங்க மக்காலிருந்து போன மனிதர்களை மதீனாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் என்ன செஞ்சாங்க, அங்கேயும் சகோதரர்களை ஏற்படுத்தி அங்கங்கே ஒரு அவர்களை ஆரம்பத்தில் தங்க வச்சாங்க. இப்போ இப்படி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு பத்ர் யுத்தம் நடக்கும். பத்ர் யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை யார், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மேற்கொள்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொண்டு வரதுக்கு மிக பிரதானமான காரணமாக இருந்துச்சு. பத்ர் யுத்தம் என்பது ஒரு 300 பேர் கொண்ட 313 பேர் கொண்ட சஹாபாக்களும் 1000 பேர் கொண்ட எதிரி படையும் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருந்துச்சு. அதில் முஸ்லீம்கள்ட்ட இருந்துச்சு ஒரே ஒரு குதிரை, ஏனைய ஒட்டாங்கல் இருந்துச்சு. அந்த ஒட்டாங்கல் நினைஞ்சாங்க 3 பேர் 4 பேர் நினைஞ்சாங்க, மாறி 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 பயணம் போனாங்க. அதில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஸெய்த் பின் ஹாரிஸா, அபு கப்ஷா, அன்சா போன்ற 4 பேரும் ஒரு ஒட்டகத்தை பயன்படுத்தி பயணம் போனாங்க. அதாவது யுத்தத்துக்காக போனாங்க, மாறி மாறி ஒருத்தர் ஒட்டகத்தில் ஏறி போகிறது. அப்படிதான் இப்போ அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டாங்க. அப்போ அந்த யுத்தத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளை சேர்ந்த பலரை என்ன செய்கிறாங்க, கொலை செய்து மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அந்த காலத்தில் ஒரு யுத்த வழிமுறை என்னென்னால், ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் ஒரு முபாரசா என்றால் எதிரி படையிலிருந்து ஒரு 3 பேரும் இந்த படையிலிருந்து 3 பேர் முதலாவதாக சண்டை பிடிப்பாங்க. ரைட், அப்போ அது நடுவில் நடக்கும். அப்போ அந்த சண்டையில் யார் வெற்றி பெறுவான்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு பிறகு தான் பெரிய யுத்தம் நடக்கும். அப்போ அந்த அடிப்படையில் குறைஷி சார்பாக உத்பாவும் அதே போல் அவருடைய சகோதரன் ஷைபாவும் அதே போல் வலீத் இப்னு உத்பாட மகனும் வந்திருக்கிறான். அதாவது குறைஷிகளை சேர்ந்த மிக முக்கியமான 3 பெரும் தலைவர்கள் அந்த முபாரசாக்கு வந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அன்சாரிகளை சேர்ந்த 3 பேரை அனுப்புகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்தா யுத்தம் நடக்கும்போது கேட்குறாங்க, நீங்கள் யார் சார், மொத்த முடித்து தான் வந்திருக்கிறேன். இப்போ கேட்குறாங்க, நாங்கள் அன்சாரிகளை சேர்ந்த 3 பேர் சொல்லி. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, யா முஹம்மதே உஹ்ருஜ் இலைனா அக்ஃபானா மின் கௌமினா, எங்களோட சமூகத்திலேருந்து 3 பேர் அனுப்புங்க, இந்த அன்சாரிகளை எங்கள்கிட்ட அனுப்பானு, ஏன்னா எங்களுக்கு அவங்களோட யுத்தம் இல்லை, உங்களோட தான் யுத்தம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ் கும் யா அபூ உபைதாவே, கும் யா ஹம்சாவே, யா அலி இந்த 3 பேரையும் அனுப்புகிறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு, இந்த 3 பேரும் அந்த முபாரசா முதல் யுத்தத்துக்காக போகிறாங்க. முதல் யுத்தத்துக்காக போய்த்தா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு எதிராக வந்தவரை ஷைபா அவரை கொலை செய்து என்ன செய்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க. அதுக்கு பிறகு மற்றொருவரையும் கொலை செய்து அவங்க வெற்றி பெறாங்க. பிறகு பின்னால் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திலே அவர்கள் 2 வாள் வச்சு கொண்டு போராடினதை சொல்லுது. 2 வாளை வச்சு கொண்டு போராடி குறைஷி காபிர்களை அவர்கள் வீழ்த்தி முஸ்லீம்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வெற்றியை தொடர்ந்து அடுத்ததாக நடக்குது உஹது யுத்தம். இந்த உஹது யுத்தத்தில் இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகிறார். அப்போ அல்லாஹ் தஆலா அவ்வளவு காலந்து அவருக்கு வாழ்றதுக்கு அவகாசத்தை வச்சு, இஸ்லாத்துக்கு பங்களிப்பு செய்யறது அவகாசத்தை அவ்வளவு தான் வச்சது. எங்களுக்கு தெரியும், இந்த உஹது யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தாங்க, ஒரு திட்டத்தை வகுத்திருந்தாங்க. உஹது யுத்தத்தை வெற்றி கொள்வதற்காக உஹது மலையில் ஒரு அம்பெய்துகின்ற ஒரு கூட்டத்தினரை வச்சிருந்தாங்க. அவர்கள் சொல்லி இந்த செய்தி என்ன, எந்த காரணம் கொண்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த மலையிலிருந்து நீங்கள் இறங்கி வரக்கூடாது, நாங்கள் வெற்றி பெற்றாலும் இறங்கி வரக்கூடாது, நாங்கள் தோல்வி அடைஞ்சாலும் இறங்கி வரக்கூடாது. ரைட், என்னன்னு அதுதான் ரசூலோட கட்டளை.
அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் ஆரம்பத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் முன்னால போய்த்து போராடி மிகப்பெரிய தோல்வி முஷ்ரிக்களுக்கு ஏற்படுது, காபிர்களுக்கு ஏற்படுது. காபிர்களுக்கு ஏற்பட்டா இந்த தோல்வியை கண்டு காபிர்கள் பின்னால் விரண்டு ஓடுறாங்க. இதை பார்த்து கொண்டு அந்த உஹது மலையில இருந்த பலர் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து கீழே இறங்கி வந்துட்டார். இதை இறங்கி வந்ததை பார்த்துட்டு இருந்தார் யாரு, அங்கே ஹாலித் பின் வலீத். அவர் ஹாலித் பின் வலீத் என்றவர் அந்த டைம்ல எதிரி படையில் இருந்தவர், குறைஷி படையில் இருந்தவர். அவர் யுத்தம் செய்த எந்த யுத்தமும் தோல்வி அடையல். அவர் இஸ்லாத்துக்கு எதிராக செஞ்ச யுத்தம் உஹது யுத்தம். அந்த யுத்தத்திலே அவர் வெற்றி பெறும். அந்த சந்தர்ப்பத்தை அவர் தான் என்ன செய்வார், மேல இருக்கிறவர்களை பார்க்குறாங்க, அங்க இருக்கிறவர் பல அதிகமானாக்கள் கீழே வந்துட்டால அவர்களை தாக்கிட்டு பின்னால வந்து மீண்டும் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் கனிமத் பொருட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் கடுமையாக தாக்கி ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர், அதாவது ஜுபைர் பின் முத்அம் என்றவருக்கு ஒரு அடிமை இருந்தார். அவருடைய பேர் வஹ்ஷி. இந்த ஜுபைர் பின் முத்அம் சாச்சா துஐமா பின் அதி பத்ரி யுத்தத்தில் கொல்லப்பட்டிருந்தார். அவரை கொலை செஞ்சது யாரு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பழி வாங்குறதுக்காக ஜுபைர் பின் முத்அம் என்ன செஞ்சார், தன்னுடைய அடிமை வஹ்ஷிட்டு சொல்லியிருந்தார், இந்த யுத்தத்தில், இந்த உஹது யுத்தத்தில் நீ ஹம்சாவை கொலை செஞ்சா நீ சுதந்திரம் பெற்றுக் கொள்வாய். சரி, அப்ப வஹ்ஷியை கூட்டிய வந்தீங்க என்னதுக்கு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்து. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாரு, வஹ்ஷி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் முன்னோக்கி சொல்ற, அவருக்கு வேற எந்த யாரோட டார்கெட்டும் இல்லை, எந்த ஒரு முஸ்லீமே அவர் டார்கெட் பண்ணல. அவருடைய ஒரே ஒரு இலக்காக இருந்தது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்து. அப்போ அவர் என்ன செய்யறாரு, வஹ்ஷி இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இலக்கு வச்சு அவரை கொலை செய்கிறாரு. கொலை செஞ்சு அவருடைய பாட்டில் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய இடத்துல போய் உட்கார்ந்து வேற யுத்தத்துக்கு அவர் வரவே இல்லை. அவர் தன்னை சுதந்திரத்துக்கா அவர் சொன்ன என்ன, நீ ஹம்சாவை கொலை செஞ்சால் உனக்கு சுதந்திரம். அவர் என்ன செய்யறாரு, ஹம்சா ரலியல்லாஹு கொலை செய்யறாரு. கொலை செஞ்சுட்டு அவருடைய பாட்டை போய் உட்கார்றாரு. அவரும் மக்காவுக்கு போய்த்த பிறகு அவரும் விடுதலை. இப்படித்தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வஹ்ஷி என்பவரால் கொலை செய்யப்படுறதை பார்க்கலாம். வஹ்ஷி என்பவரும் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அப்போ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த சஹாபாக்கள் வரலாற்றில் கொலை செஞ்ச ஆக்களும் ஒரு இஸ்லாத்துக்குவார், சரி, எதிரியும் இஸ்லாத்துக்குவார். அப்போ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷவ்வால் மாதம், ரைட், ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த உஹது யுத்தம் நடைபெறுகின்ற அந்த வருடத்தில் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர் கொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, அவர் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு எங்களுக்கு தெரியும், அந்த ஹிந்தா, அபூ சுஃபியானுடைய அந்த மனைவியாக இருந்த ஹிந்தா, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அதான் வெரி இன்ட்ரெஸ்ட். சரி, அபூ சுஃபியானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். இப்போ அந்த ஹிந்தா என்ன செய்கிற, இவருடைய குடலை வெட்டியனே நெஞ்ச பிளந்து அந்த ஈரல் என்ன செய்யுது எடுத்து சப்பி துப்புற அந்த வரலாற்றை பார்க்க. அப்படி மிக கடுமையாக என்ன செய்யுது, இவரை தம்சீல் பண்ண. அந்த காலத்தில் என்ன, அந்த யுத்தத்தில் வெற்றி கொண்டா எதிரிகள்ட என்ன செய்வாங்க, அந்த உடல் உறுப்புக்களை வெட்டி அதை ஒரு தம்சீல் பண்ணுவாங்க, அதாவது அந்த சிதைச்சி போட்டுவாங்க. அப்படி சிதைச்சி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு செய்யப்படுறாங்க, அவன் கொலை செய்யப்படுறாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, வல்லாஹி லஇன் அத்ஃபர்னல்லாஹு பிஹிம் யௌமன் மினத் தஹர், எப்பவாவது அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது எங்களுக்கு வெற்றியை தந்தால் லனுமஸ்ஸிலன்ன பிஹிம் முஸ்லதன் லம் யுமஸ்ஸிலு அஹதும் மினல் அரப், இதற்கு முன்னர் அரேபியர்கள் எந்த விதத்திலும் தம்சீல் பண்ணாத அளவு நாங்கள் என்ன செய்வோம், அவர்களை பழி வாங்குவோம்னு ரசூல் சொல்கிறாங்க. ஏண்டா ரசூல் சொல்லிட்டு திருப்பி சொல்கிறாங்க, லைன் அசாபக மிஸ்ல பிமிஸ்லிக அபதன் லன் உசாப பிமிஸ்லிக அபதன். ஹம்சா பார்த்து சொல்கிறாங்கன்னு, அவனோட உடம்பை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்களை போல வேறு யாருமே இப்படின்னு, வேறு யாரும் என்ன இப்படியாக பழி வாங்கப்படலை. ரைட், அதாவது எனக்கு ஆகவே கோபத்தை ஏற்படுத்தியது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உடம்பை பார்த்துட்டாண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவரை அடக்கம் செய்கிறாங்க. அவர் அடக்கம் செய்கிற நேரம் அவருக்கு கஃபன் என்ன போத்தப்படுது. போத்தினா அவரை காலை போத்தினா தலைவலி, தலையை போத்தினா கால்வலி. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மூடிட்டு காலை என்ன செய்கிறாங்க, இலகுலகளால் மூடி அவருக்கு ஜனாசா தொழுவிக்கிறாங்க. அவருக்கு ஜனாசா தொழுவிச்சு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அந்த நாளில் 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, முதலாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா தொழுவிக்கிறாங்க. பிறகு இன்னொருவரை கொண்டு வராங்க, அவரையும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வச்சு திருப்பி ஜனாசா தொழுவிக்கிறாங்க. பிறகு அவரை கொண்டு போகிறாங்க. பிறகு இன்னொரு ஆளை கொண்டு வராங்க, அவரையும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வச்சு ஜனாசா தொழுவிக்கிறாங்க. பிறகு அவரை எடுத்துட்டு இன்னும் ஒரு ஆளை கொண்டு வராங்க, அவரே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வச்சு
ஜனாசா தொழு. இப்படி 70 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்காக அந்த நாளில் என்ன செய்கிறாங்க, ஜனாசா தொழுகிறாங்க. அந்த அளவு தூரம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஹம்சா ரலியல்லாஹு நேசிச்சாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவு தூரம் 70 முறை ஜனாசா ரசூலுல்லாஹ்வால தொழுவிக்கப்படுற அளவு அவர் கௌரவமானார், அவர் கண்ணியமானார், அவரும் பங்களிப்பு செஞ்சார். அவ்வளோ ரசூலுக்கு மிக நெருக்கமானார். அதனால தான் ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க. அப்படி சொன்னதும் அதுதான் காரணம். அவர் சொன்னாங்க, யா ரஹிமக்கல்லாஹ் யா அம், என்னுடைய சாட்சாவே அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும். வலகது குன்த வசூலல் லிர்ரஹிம், நீங்க குடும்ப உறவு பேணி வாழ்ந்தீங்க. ஃபஊலல் லில் கைராத், நிறைய நன்மைகளுக்கு நீங்க என்ன காரணமாக இருந்தாங்க. ஃபவல்லாஹி லன் அதஃபரனி அல்லாஹ் பில் கௌம், அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த எதிரிகள் மீது எங்களுக்கு வெற்றியை தந்தால் லஉமத்திலன்ன பி70 மின்ஹும், அவர்கள் 70 பேரை நான் உங்களை செஞ்ச அநியாயம் போல் நான் அவர்களை செய்வேன்னு சொன்னேன். இப்படி சொல்லி முடிய அல்லாஹ் தஆலா வானத்தின் வஹி இறக்கினார். இறக்கி சொன்னேன், ரைட், வைன் ஆகப்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிப்தும், நீங்க தண்டிக்கப்பட்டா அதே போல நீங்க தண்டிங்க. நீங்க அப்படி என்ன ஒருவர்னா ஒருவர்தான், ஒருவர்னா 70 பேர் இல்லை. வலைன் சபர்த்தும் லவ் ஹைருல் லிஸ்ஸாபிர், அப்படியும் செய்யாம நீங்க பொறுமை காத்தால் அது உங்களுக்கு சிறந்தது. வஸ்பிர் மா வமா சப்ருக இல்லா பில்லாஹ், நீங்கள் பொறுமை கொள்ளுங்க, அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பொறுமை கொள்ளுங்க. வலா தஹ்சன் அலைஹிம், நீங்கள் அவர்களுக்காக கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தெரிஞ்சா குர்ஆன் வசனத்தை இறக்கினோடனே ரசூலுல்லாஹ் ஃபஆஃபா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்க. அதான் குர்ஆன் வசனத்துக்கு முன்னாடி உள்ள சரண்டர். அதுக்கு முன் உணர்ச்சி வசப்பட்டு நினைஞ்சாங்க, சொன்னாங்கனே ஹம்சா ரலியல்லாஹு பழி வாங்கினது போல நானே அவர்கள் 70 பேரை பழி வாங்குவேன்னு சொன்னாங்க. பிறகு குர்ஆன் வசனம் இறங்கிச்சு, நீங்க மன்னிங்க, மன்னிக்கிறது சிறந்தது, பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருக்கிறது சிறந்தது, கவலைப்படவானம் என்று குர்ஆன் சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னேன் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவன் மன்னிச்சு பொறுமை காத்தாங்க. அந்த அப்படி பழிக்கு பழி வாங்குறத அவங்க விட்டுட்டாங்க. அதனால தான் என்ன செய்யல, மக்கா வெற்றியின் போது யாரையுமே ரசூலுல்லாஹ் பழி வாங்கல. இல்லாட்டி ஹம்சா ரலியல்லாஹு கொலை செஞ்ச ஹிந்தா இருந்துச்சா, வஹ்ஷி இருந்து எல்லாருமே இருந்தாங்க, அவங்க எல்லாரும் மன்னிச்சாங்க. ரைட், கொலை செய்யலை என்ன காரணம், இந்த குர்ஆனுடைய கட்டளை. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அந்த உஹது மலை அடிவாரத்தில் என்ன செய்கிறாங்க, அங்கே அடக்கம் செய்கிறாங்க. அவருடைய கபர் இண்டு வரங்காட்டி இருக்கிறத பார்க்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இப்போ மரணிச்சதை தொடர்ந்து இப்போ அந்த காலத்தில் ஒரு வழக்கம் என்னென்றால், ஒருவர் மரணிச்சா அவருக்காக அந்த அவன் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டவர்களுக்காக பெண்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து செய்வாங்க, அழுவாங்க. அப்போ எல்லாருக்குமா அழுகுறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அழுகிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் சில பெண்கள் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, வந்து ஹம்சா ரலியல்லாஹுக்காக அந்த காலத்தில் நான் ஒரு அழுகை இருந்துச்சு சொல்கிறேன், ஒருவர் மரணிச்சா அவருக்காக வந்து விழுந்து விழுந்து எல்லாம் அழுகுறேன் வழக்கம் இருந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, ரஜஅனா, நீங்கள்லாம் போங்க, லா புகா பஅதல் யௌம், இன்றைக்கு பிறகு யாரும் அப்படி அழக்கூடாது, இன்றைக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, அப்படி யாரும் அதாவது ஒப்பாரி வச்சு அழுகிறது அப்படி அழக்கூடாது. ரைட், ஏன்னா அது அந்த அந்த இந்த காலத்துலேயே சிலாக்கள் என்ன செய்வாங்க, கூலிக்கு அமர்த்தி கொண்டு வந்து அழ வைப்பாங்களே, அதுமா அந்த காலத்துலேயும் இருந்துச்சு. அதை என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மரணத்தோட தடுத்து விட்டதை, அது வானம்னு சொன்னதை பார்க்கணும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்தவர் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்காக, அதனால தான் அவருடைய பேர் இன்றைக்கு வரங்காட்டி நீக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய போராட்டத்தின் காரணம் அவரை சையீது ஷுஹதா, ஹம்சத்து சையீது ஷுஹதா, ஷுஹதாக்களுடைய தலைவர்னு அவர் பட்டம் வச்சாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறதுக்காக 2 வாள் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செஞ்சார், அந்த காலத்தில் அவர் போராடக்கூடியவராக அவர்கள் இருந்தார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசத், சிங்கம் என்று வர்ணித்தார். அந்தளவு தூரம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரராக அவர் இருந்தார்கள். அவருடைய மரணம் வெறும் முஸ்லீம்களுக்கு பேர் இழப்பாக இருந்துச்சு. வெறும் அவர்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் உம்மத்துக்கே ஒரு பெரிய ஒரு இழப்பாக அந்த காலத்தில் அவருடைய இழப்பு இருந்தது என்று வரலாறு சொல்றதை பார்க்கலும். அந்த காலத்தில் கஅப் இப்னு மாலிக் என்கின்ற கவிஞர் அவர் அந்த கவிதை பாடி சொன்னார், உசீபல் முஸ்லிமூன பிஹி ஜமீஅன் வ ஹுனாக வகத் உசீப பிஹி ரசூல். இவருடைய மரணத்தின் காரணமாக எல்லா மனித முஸ்லீம்களும் என்ன செய்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நபி அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் கவிதை பாடி சொன்னார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொன்னது. எனவே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாத்தை அவர் கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தார். இஸ்லாம்
சுமார் ஒரு நுபுவத் 6ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நுபுவத் 13ஆம் ஆண்டு ஹிஜ்ரத் போகிறாரு. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு மரணிக்கிறார். ரைட். அப்போ நுபுவத்துக்கு ஹிஜ்ரத்துக்கு முன்னர் சுமார் ஒரு 7 வருடங்கள், அதுக்கு பிறகு 3 வருடம், ஒரு 10 வருடங்கள் வாழ்ந்தார். மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். முழு முஸ்லிம் உம்மத்தினையும் உள்ளங்களில் வாழக்கூடிய ஒருவராக அவர் வாழ்ந்து மன்னிச்சதை பார்க்க. எனவே இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையின்சி அவர்கள் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சார்கள். எதற்காக வாழ்கிறோம்னு புரிஞ்சார்கள். அவருடைய வாழ்க்கையோட நோக்கத்தை புரிஞ்சார்கள். அவர்களையும் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செஞ்சு இன்று வரைக்கும் முஸ்லீம்கள் அவர்களை பாராட்டுகின்ற அளவு, சையது சுஹதாக்களுடைய தலைவராக அவரை வர்ணிக்கின்ற அளவு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்து மரணிச்சதை பார்க்கணும். இவை நாங்களும் யோசிக்கணும். நாங்கள் மரணிச்ச பூரா எங்களை எத்தனை பேர் நினைவுபடுத்துவாங்க? நாங்கள் செஞ்ச பங்களிப்பு எத்தனை பேர் சொல்லி காட்டுவாங்க? நாங்கள் செஞ்ச பங்களிப்புக்கு எத்தனை பேருன்னு பின்னால் அதை முன்மாதிரியாக கொள்வாங்க. அதுதான் எங்களோட வாழ்க்கைக்கு இந்த மனிதர்கள்ட்ட இந்த மிகப்பெரிய மனிதர்கள்ட்ட படிப்பினியாக மாறும். அவர்கள் வாழ்ந்ததை இன்றைக்கு வரலாறாக நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்தது யாராவது வரலாறு எடுத்து படிப்பாங்களா? யாராவது எழுதி வைப்பாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? மரணத்தோட கபரோட மறந்து போவாங்களா? சரி, கபரோட மறந்து போகிற ஒரு வாழ்க்கை என்னன்னு அதில் பிரயோசனம் இல்லை. குறைஞ்சது நாங்கள் வாழ்ந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒரு அடையாளம் இல்லை. அவர்கள் வாழ்ந்ததுக்கு அடையாளம் அவர்கள் வாழ்ந்தாலே இன்றைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த மஜ்லிஸில் படிப்போம். இதுக்கு பிறகு வாராக்கள் படிப்பாங்க, மறும நாள் வரைக்கும் அவங்கள படிப்பாங்க. ஆனால் எங்களை சில நேரம் மரணிச்சு அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க? சரி, எங்களை மறந்து அவங்களோட சொல்லி பேத்துடுவாங்க. அவங்களோட எங்களை எந்த பண்பாட்டை மனிதர்கள் எடுத்துக்கொள்வாங்க. நாங்கள் மௌத்தான பொருள் எந்த பண்பாட்டு அளவே ஏதாவது ஒரு பண்பாட்டை உலகத்தை வச்சுட்டு போயிட்டுருவோம். ஏதாவது ஒரு பங்களிப்பு உலகத்தை வச்சுட்டு போயிட்டுருவோம். சரி, அதுதான் வாழ்க்கையில உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சு வாழறதுக்குரிய வாழ்க்கை ஐக்கியத்தை பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய வரல நாட்கள் சொல்றது போல இது வெறும் கதையா இல்லை. இது வெறும் கதையாக நாங்கள் சுவையாக கேட்டுட்டு போய்த்தோம்னா எங்களை போல அறிவியனன் யாரும் இல்லை, எங்களை போல ஒரு மடையன் யாரும் இல்லை. இந்த வாழ்க்கையிலேருந்து நாங்கள் ஏதாவது படிப்பினைய பாடத்தை எடுத்துக்கொள்வதுக்கு நான் முயற்சித்தோம் என்றால், பயன்பெற்று கொண்டோம் என்றால் அதுதான் உண்மையிலே ஒரு அறிவுள்ளவர்களுக்கு அதுதான் உண்மையிலே பயனுள்ளதாகும். அந்த வகையில் இத்தகைய மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினைகளை பெற்று அந்த வகையில் நாங்கள் செயற்படுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.